தங்குறா இருந்தால் அங்கேயே தங்கலாம், நல்ல ரூம்லாம் இருக்குது, அந்த பண்ணையிலே இருக்கு. நாளைக்கு சாயந்தரம் அனைவருக்கும் வணக்கம். செய்தியாளர் சந்திப்பு தமிழ்நாட்டினுடைய மூத்த தலைவர் ஐயா கண்ணன் அவர்கள் தலைமையில் துவங்குகிறது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தனது 5 ஆண்டு காலத்தில் 5வது பட்ஜெட்டை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். 2.25 மணி நேரம் பட்ஜெட்டை வாசித்திருக்கிறார். கடந்த காலங்களில் வாசிக்கப்பட்ட திட்டங்கள், அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், அது நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டங்கள் மீண்டும் படிக்கப்பட்டிருக்கிறது. கழிவுநீர் காவிரி, வைகை, தாமிரபரணி நதிகளில் கலப்பதை தடுப்பதற்கு திருச்சி, மதுரை, திருநெல்வேலி நகரங்களில் கழிவுநீர் தடுப்பு நடவடிக்கைகள், தூய்மைப்படுத்தும் நடவடிக்கைகளுக்காக 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை வரவேற்கிறோம். இது தேவைக்கேற்ப ஒதுக்கீடு செய்து நதிகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். 8600 கோடி ரூபாய் நீர்ப்பாசன திட்டங்களை மேம்படுத்துவதற்கும் கதவணைகளை பழுது பார்ப்பதற்கும் அறிவிப்பு செய்திருக்கிறார். எந்த திட்டங்கள், எந்த நதிக்கு என்ன தொகை என்பது குறித்தெல்லாம் வெளிப்படையாக அறிவிக்க முன்வரவில்லை. நாளைய தினம் வேளாண் பட்ஜெட் அது தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். பட்ஜெட்டுக்கு வருவாய் இல்லாத ஒரு பட்ஜெட்டை 5வது ஆண்டாக வேளாண்மை துறையின் சார்பில் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இது ஒரு வினோதமான பட்ஜெட். 5 ஆண்டுகளாக ஒரு ரூபாய் கூட வருவாய் இல்லாத ஒரு பட்ஜெட்டாக வேளாண் துறை சார்பில் தாக்கல் செய்யப்படுகிறது. உழவருக்கென இந்தியாவிலேயே ஒரு தனி பட்ஜெட்டை தமிழ்நாடு தாக்கல் செய்யப்படுகிறது என்பது பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் 5 ஆண்டுகளாக வரவே இல்லாமல் பட்ஜெட்டை படிப்பதும், படிக்கின்ற திட்டங்களை வரிசைப்படுத்தி படிப்பதும், அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை யானை பசிக்கு சோலைப்பொறி போல பேரளவில் நிதிகளை ஒதுக்கீடு செய்வதும் தொடர்கிறது. ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட், ஒரு பக்கம் விவசாயிகளுடைய விளைநிலங்கள் விவசாயிகளுக்கு சொந்தமில்லை என்று தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 தெளிவாக குறிப்பிடுகிறது. நாங்கள் அடுத்த வாரம் அதற்கு நில ஒருங்கிணைப்பு சட்டம் விவசாயிகளுடைய முகவரியை அழித்து விட்டது. விவசாயிகள் விளைநிலங்கள் விவசாயிகள் சொந்தமில்லை, அதை ஒட்டி இருக்கிற பாசன ஏரிகள், கண்வாய்கள், ஆறுகள், குளம், குட்டைகள் உள்ளிட்டவை விவசாயிகளுக்கு சொந்தமில்லை என்று இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் கொண்டு வராத, உலகத்திலே எந்த நாடும் கொண்டு வராத ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டில் திமுக அரசு கார்ப்பரேட்டுகளுக்காகவே நிறைவேற்றியிருக்கிறது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கொள்முதல் செய்வதை தனியாருக்கு தாரை வார்த்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக விவசாய நலனுக்கு எதிரான திட்டங்களையும் செயல்பாடுகளையும் திமுக அரசு செயல்படுத்துவதோடு விவசாயிகளை திருப்திப்படுத்துவதற்காக பட்ஜெட் என்கிற பெயரில் ஏமாற்றி வருகிறது. இது எந்த வகையிலும் விவசாயிகளை பாதுகாக்க உதவாது. எனவே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 நாளை பட்ஜெட்டில் அவர்கள் திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் அதற்கு எதிரான வழக்கு அடுத்த வாரம் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறோம். அதுபோல மத்திய அரசாங்கம் தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து வருகிறது. குறைந்தபட்ச ஆதார விலை சட்ட நிர்ணய சட்டம் கேட்டு ஓராண்டுகளுக்கு மேலாக 2வது கட்ட போராட்டத்தை சமீத்த கிசான் மோர்ச்சா அரசியல் சார்பற்ற அமைப்பு பஞ்சாப் மாநிலம் ஹரியானா எல்லையாக இருக்கிற கனூரி பார்டரில் நடத்தி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 110 நாட்களை கடந்து தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜக்ஜீத் சிங் டல்லேவால் அவர்கள் சாகுவரை உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மத்திய அரசினுடைய அமைச்சர்கள் முதல் கட்ட பேச்சுவார்த்தையையும், பிப்ரவரி 22ஆம் தேதி 22வது கட்ட பேச்சுவார்த்தையும் சண்டிகரில் நடத்தி முடித்திருக்கிறார். 2வது கட்ட பேச்சுவார்த்தை துவக்கத்திற்கு முன்னதாக
மத்திய அரசு ஒரு முயற்சியை மேற்கொள்கிறது. ஹரியானாவிற்கும் பஞ்சாபிற்கும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் எம்எஸ்பி கொடுத்து விட்டால் போராட்டத்தை விலக்கிக் கொள்வீர்களா என்கிற கருத்தை மறைமுகமாக திணிக்க முயற்சி எடுத்தது. அந்த முயற்சியை எஸ்கேஎம் என்பி தலைவர்கள் துவக்கத்திலேயே முறியடித்திருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பல மாநிலங்கள் பிரதமரை வலியுறுத்தி உடனடியாக குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற தீர்மானங்களை சட்டமன்றங்கள் நிறைவேற்றிருக்கிறார். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் 3வது கட்ட பேச்சுவார்த்தை வருகிற 19ஆம் தேதி சண்டிகரில் நடைபெறுகிறது. அந்த பேச்சுவார்த்தையிலாவது குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்கிற தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதனை வலியுறுத்தி வருகிற 16ஆம் தேதி நாளைய மறுநாள் தமிழகம் தழுவிய மகாசபை கூட்டத்தை தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நடத்த இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் தேசிய ஒருங்கிணைப்பாளர் காக்கா சிங் கோத்ரா, சுக்ஜித் சிங் ஹோடா ஜாண்டே, அபிமன்யு கோஹார், லக்வீந்தர் சிங் ஆலக், நமது மரியாதைக்குரிய தலைவர் ஐயாக்கண்ணு உள்ளிட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அந்த மகாசபை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். இது தேசம் தழுவிய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் ஓரிடத்தில் இந்த மகாசபை கூட்டங்கள் மாநிலங்கள் தோறும் நடந்து வருகிறது. அதில் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் தென்காசி செங்கோட்டையில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஒட்டுமொத்த கருத்தாக இந்த தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப இருக்கிறோம். இந்த தீர்மானங்களோடு தமிழ்நாடு அரசு தீர்மானமும் வலியுறுத்தினால் நிச்சயமாக எம்எஸ்பி கிடைக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது. அதற்கான போராட்டம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தமிழக வேளாண் துறை பட்ஜெட் பெயரளவில் இல்லாமல் விவசாயிகளை பாதுகாக்கிற வகையில் 3500 ரூபாய் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு விலையை அறிவிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற சத்தீஸ்கர் மாநிலத்தில் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3100 ரூபாயை விலையாக நிர்ணயம் செய்து அறிவித்திருக்கிறார்கள், கொள்முதல் செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் கொள்முதலையே தனியாருக்கு தாரை வார்க்கிற திமுக அரசு விலையை கூட நிர்ணயிக்க முன்வரவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபாய் தருவேன் என்று சொல்லி 2021 ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஏமாற்றிவிட்டது. எனவே இன்றைக்கு 3500 ரூபாய் விலை கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். கரும்புக்கு 5000 ரூபாய் விலை கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். எனவே கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் பட்ஜெட் என்கிற பெயரால் விவசாயிகளை அழிக்கிற சட்டங்களை திரும்பப் பெறுவதோடு விவசாயிகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். டெல்லியிலே கடந்த 111 நாளாக விவசாயிகள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். எதற்காக உண்ணாவிரதம் இருக்கிறார்கள்? மத்திய சர்க்கார் லாபகரமான விலை தரேன்னு சொன்னாங்க, இந்த கடன்லாம் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்க, நதிகள் எல்லாம் இணைக்கிறேன்னாங்க. ஒரு பக்கம் 30 லட்சம் ஏக்கர் சாடி பண்ண நம்ம இன்றைக்கி 10 லட்சம் ஏக்கர் ஒரு போகம் சாடி பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம். வெறும் 6 லட்சம் ஏக்கர் சாடி பண்ண கர்நாடகா இன்றைக்கு 28 லட்சம் ஏக்கர் சாடி பண்ணுற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. கோதாவரியை காவிரியுடன் இணைக்கிறேன்னு சொன்னாங்க, அதையும் காணாம். மத்திய சர்க்கார் ஒன்றும் செய்யலை. சரி, மத்திய சர்க்கார் செய்யல, மாநில சர்க்கார் ஏதாவது செய்யணும்னா மாநில சர்க்கார் நீங்கள் எதையும் எதிர்பார்க்க முடியல நம்மளால். லாபகரமான கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை ஒரு 4000 ரூபா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னாங்க. இன்றைக்கி நியாயமாக பார்த்தா அரசு ஊழியருக்கு 100 ரூபா சம்பளம் ஏற்றினா விவசாயிக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட போதும். ஆனால் 2 ரூபா தர்றாங்க, 100க்கு 2 ரூபா கூட தர மாட்டேங்கிறாங்க. அதற்காகத்தான் எஸ்எஸ் கார்டன் செங்கோட்டையில் நாளைக்கு ஒரு மகாசபை, விவசாயியுடைய மகாசபை கூட்டம் அங்கே போட்டிருக்கின்றோம். அந்த கூட்டத்தில் என்ன போராட்டம் நடத்துவது, எப்படி நடத்துவது, என்ன செய்வது என்றெல்லாம் பேசுவதற்காக டெல்லியிலிருந்து தலைவர் எல்லாம் வருகிறார்கள். நாளைக்கு விவசாய பட்ஜெட்டில் நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பது லாபகரமான விலையை பற்றி சொல்லுவாங்க, எல்லாமே விவசாயிக்கு சாதகமான சொல்லுவாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பொங்கல் புயலில் அழிஞ்ச பயிர்களுக்கு இன்னும் நஷ்டம் கிடைக்கல. இன்னும் விவசாயி போராட்டம் நடத்தணும், கடலூரில் நடத்துங்கிறாங்க, திருவண்ணாமலை நடத்தணுங்கிறாங்க,
இந்த விழுப்புரத்தில் நடத்தணுங்கிறாங்க, செங்கல்பட்டில் நடத்தணுங்கிறாங்க, நடத்துன்னு சொல்லிட்டே இருக்காங்க. லாபகரமான விலையை கொடுக்கறதுக்கு ஒரு போராட்டம், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தனியார்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்க வரையும் கிடைக்கவே கிடைக்காது. எங்களுக்கு அரசாங்கமே அந்த இன்சூரன்ஸ் எடுத்து நடத்தி விவசாயிக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் நாளைக்கு எஸ்எஸ் கார்டன் செங்கோட்டையில் இந்த விவசாயிகள் மகாசபை கூட்டம் நடத்த இருக்கின்றோம். இந்த கூட்டத்துக்கு பின்பு டெல்லியில் சென்று போராடுவது, எங்கே போராடு, எப்படி போராடுவது என்று இருக்கின்றோம். அது இல்லாமல் நாங்களும் வழக்கு தொடர்ந்துருக்கிறோம். இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கோம். நாங்கள் வாழ்வது ஒரு சுதந்திர இந்தியாவில், நாங்கள் இன்னும் பிரிட்டிஷார் ஆட்சியில் இல்லை. ஆனால் இப்போ விவசாயிகள் மட்டும் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு போய் இன்னும் எங்களுக்கு உரிமை கிடைக்கவில்லை. டெல்லிக்கு செல்வதற்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இட் இஸ் எ டெமோக்ரஸி கண்ட்ரி ஆர் டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரி மாதிரி இருக்குது இந்த இந்தியா. அதனால் இப்போ எங்களை ஒன்றும் செய்யலைன்னு சொன்னால் போய் பிரிட்டிஷ் அரசர்கிட்டையாவது போய் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்குற ஒரு சூழ்நிலையை இந்திய அரசு உருவாக்காது, மோடி ஐயா உருவாக்க மாட்டார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் சுதந்திர இந்தியாவில் விவசாயிகளுக்கு தேர்தல் வந்தால் நாங்கள் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு என்று எல்லோரும் கூறுகிறார்கள். தேர்தல் முடிஞ்சிட்டா நாங்கள் அடிமை மாதிரி இருக்கிறோம். சுதந்திர இந்தியாவில் இருக்க மாதிரியே தெரியல. பிரிட்டிஷ் ஆட்டை மறுபடியும் எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்குறதுக்கு லண்டன் போகலான்னு இருக்கோம் நாங்கள் அடுத்து. அதனால் நாளைக்கு வர்ற அந்த விவசாய பட்ஜெட்டில் இன்றைக்கி தான் 3,75,77,000 கோடி இன்றைக்கி பட்ஜெட்டு சொல்லியிருக்காங்க தொகை. அதில் ஜனத்தொகையில் பாதி இருக்க விவசாயிக்கு ஒரு 50,000 கோடியாவது விவசாயிக்கு இந்த சாக்கடை எல்லாம் போய் கலக்குது ஆறில். அந்த சாக்கடை தண்ணியை தான் எல்லாம் குடிக்கிறாங்க. இந்த சாக்கடை கலக்காமல் இருப்பதற்கு நடவடிக்கை, இந்த ஆறுகளில் தடுப்பணை, கதவணை, அங்கங்கே ஏரி குளங்கள்லாம் தூர்வாரி வாய்க்கால்லாம் வெட்டுவாங்கன்னு பார்க்குறோம். விவசாய அழிக்கின்ற இந்த காட்டுப்பண்ணியை விவசாயியே பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுப்பான்னு எதிர்பார்க்குறோம். வன விலங்குகளை தடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுப்பார்னா ஒன்றுமே காணாது. இந்த இதிலெல்லாம் இதில் ஒதுக்கியிருக்க அமௌண்ட்டு இந்த சாக்கடை கலக்காமல் இருக்கிறதுக்கும் மற்ற இதுக்கும் ஒதுக்கியிருக்க அமௌண்ட் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு. ஏன் விவசாயம் மட்டும் வஞ்சிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதனால் தமிழக சர்க்கார் விவசாயியை வஞ்சிக்காமல் சொன்ன வாக்குறுதியாவது கரும்புக்கு 4,000 தரேனாங்க சொல்லி 4 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு 5,000மாவது கரும்பு கொடுக்கலாம். மோடி ஐயா 8,500 தரேனார் கரும்புக்கு. நீங்களாவது கிடைப்பதற்கு மோடி ஐயா கிட்ட இந்த 40 எம்பியும் விட்டு லாபகரமான விலை நதிகளை இணையுங்க. கூட்டுறவு கூட்டுறவு கடன்லாம் இங்கே தமிழ்நாடு சர்க்கார் தான். அது இந்த பெங்கால் புயலில் பாதிக்கப்பட்ட விவசாயியை காப்பாற்றுவதற்கு இப்போ வாங்கியிருக்க கூட்டுறவு கடன் பூரா தள்ளுபடி பண்ணணும் தமிழக சர்க்கார். நாளைய பட்ஜெட்லேயே அதையும் எதிர்பார்க்குறோம் நாங்கள். நன்றி, வணக்கம். இதுவரையிலும் எந்த ஒரு திட்டத்தையும் குறிப்பிட்டு சொல்லும்படியாக தமிழக அரசு பட்ஜெட்டில் சொல்லி நிறைவேற்றது அடையாளப்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டங்களையும் சிறப்பு பயிர்வாரி முறைகளை அறிவித்து அதோட சிறப்பு மண்டலமாக அறிவிச்சிருக்காங்க. பெயரளவிலான நிதிகள் தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 3 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து அறிவிப்பாகவே தான் இருக்குது. ஆனால் தாட்கோ விவசாயிகளுக்கு, பட்டியலின விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிற தாட்கோ மானியம் இதுவரையும் 3 ஆண்டாக வழங்கப்படுது. அதே போல் பிற்படுத்தப்பட்டவர் நலத்துறையில் இருக்கிற விவசாயிகளுக்கான மானியம் 3 ஆண்டாக வழங்கப்படவே இல்லை. அறிவிக்கிறாங்க. இந்த ஆண்டு கூட பட்டியலின மக்களுக்காக இப்போ 3,600 கோடின்னு சொல்லியிருக்காங்க. வாசிக்கிறாங்களே தவிர வெளியிடலை. இது அவங்களே உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. நம்ம நிதித்துறை செயலாளர் பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கடன் உயர்வை குறைத்திருக்கிறோம், நாங்கள் சிக்கனமாக செலவு செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் ஒதுக்கீடு செய்து அறிவிக்கப்படுகிற பட்ஜெட் உரைக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யாமல் சேமிப்பு செய்கிறார். இதை சேமிப்பு செய்வதன் மூலமாகத்தான் இந்த கடன் பெரும் அளவை குறைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இது நிறைய இருக்கு. நீங்க கலைஞர் வீடு கட்டு திட்டம் 1 லட்சம் வீடுங்கிறாங்க, கட்டியிருக்காங்களா?
அவங்க அறிவிச்சிருக்கிற அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் ஒரு கிராமத்தில் 2 பேருக்கு கூட வீடு கொடுக்க முடியாத நிலை இருக்குது. அவ்வளோ கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பிரதமர் வீடு கட்டுற திட்டம் செயல்பாட்டில் இருந்தது. அந்த திட்டத்தை இவங்க நிறுத்திட்டு தான் கலைஞர் வீடு கட்டுற திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ இடையில 2 மாதத்துக்கு முன்னாடி பிரதமர் வீடு கட்டுற திட்டத்துக்கான நிதியை கூட நிறுத்திட்டாங்க. அதை உடனே வழங்கணும்னு கேட்டாங்க. அப்படி முன்னுக்கு பின் முரணா இருக்கு. மத்திய மாநில அரசுகளுக்குள்ள கொள்கை ரீதியான பிரச்சனைகள் வேறு, நிர்வாக ரீதியான பிரச்சனை என்பது வேறு, அரசு என்பது வேறு. ஆனால் தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்குமான பிரச்சனை என்பது ஒரு பகுத்து பார்த்து அரசியலை வேறுபாடாகவும் நிர்வாகத்தை வேறு மாதிரியாகவும் நடத்துவதற்கான நிலையே இல்லை. நீங்கள் வேளாண் துறை எங்கேருந்து உங்களுக்கு வருவாய் வரப்போகுது? எந்த வருவாயின் அடிப்படையில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க? 5வது ஆண்டா? இதுவரையிலும் வேளாண் துறை அமைச்சர் பதவியேற்றது முதல் வேளாண் துறை அமைச்சரை மத்திய அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறாரா? நிதி கொடுக்குறாங்க, கொடுக்கல. ஆனால் ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்கிற போது மத்திய நிதியமைச்சரை சந்தித்து பேச வேண்டும், மத்திய வேளாண் துறை அமைச்சரை சந்தித்து பேச வேண்டும். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு பட்ஜெட் உரையில் ஒதுக்கப்படுகிற நிதிகளை கேட்டு பெறுவதற்கான எந்த முயற்சியும் தமிழ்நாடு வேளாண் துறை சார்பில் இதுவரை மேற்கொள்ளவில்லை. இதை நான் மட்டும் சொல்லலை, இதை பாராளுமன்றத்திலே வேளாண் துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். மற்ற அமைச்சர்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்க திருச்சியை சார்ந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் போய் பேசிட்டு தான் வர்றாரு. நிதித்துறை அமைச்சரும் கலந்துக்கிட்டு தான் வர்றாரு. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் சந்தித்து பேசிட்டு தான் வர்றாங்க. நீர்ப்பாசனத்துறை அமைச்சரும் சந்தித்து பேசிட்டு தான் வர்றாங்க. ஆனால் வேளாண்மைக்கென்று ஒரு தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்யக்கூடிய வேளாண் துறை அமைச்சர் 5 ஆண்டுகளாக அந்த ஆட்சி பட்ஜெட் தாக்கல் செய்கிறது. ஒரு முறை கூட மத்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. எனவே இதையெல்லாம் இல்லாமல் எப்படி பட்ஜெட் தாக்கல் செய்வது? எந்த திட்டத்தை உங்களால் நிறைவேற்ற போறாங்க? மக்கள்கிட்ட நகரப்புறத்தில் வீட்டு வரியை உயர்த்திருக்கிறாங்க, தொழில் வரியை உயர்த்திருக்கிறாங்க, முத்திரைத்தாள் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்திட்டாங்க, மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, டீசலுடைய விலையை குறைக்கிறேன்னு சொல்றாங்க. 4 ரூபாய் லிட்டருக்கு, இன்ன வரைக்கும் குறைக்கல. நெல்லுக்கு விலையை உயர்த்தி தர்றேன்னு சொன்னாங்க, இன்ன வரைக்கும் உயர்த்தல. மோடிக்கு அண்ணனாவும் இவங்க இருக்காங்க. அவரும் அதான் சொல்றாரு, நான் பொறுப்பேற்ற போது 1200 ரூபாய் வித்த நெல் விலை இன்னைக்கு குவிண்டால் 2400 ரூபாய்க்கு நாங்கள் உயர்த்திருக்கோங்கிறாரு. இவங்களும் அதான் சொல்றாரு, நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த போது 2000 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 2450 உயர்த்திருக்கோங்கிறாரு. 2 பேருக்குள்ள வேறுபாடே இல்லை. மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்துவதில் ஒருத்தர் போட்டி போட்டு செயல்படுறாங்க. இது யார்கிட்ட சென்று நீதி கேட்பது? அந்த வேதனையோடு தான் இருக்கும். இப்போ நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் எண்ணெய் வயல் குறித்தான டெண்டர் விடுவது குறித்தான ஒரு திருத்த சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு புதிய சட்டத்தை. அந்த சட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்கிற காவிரி டெல்டாவே கட்டுப்படுத்துமாங்கிறது தெரியல. இது வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு விளக்கம் சொல்லலை. அதே போல் ஓஎன்ஜிசி குறித்து ஆய்வு செய்வதற்கு இஸ்மாயில் தலைமையில் தமிழ்நாடு அரசு குழு அமைச்சு 4 வருஷம் கடந்து போச்சு. குழு அறிக்கையை அவர் 6 மாதத்துக்குள்ளே கொடுத்துட்டார் தமிழ்நாடு அரசுக்கு. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு அந்த குழு அறிக்கையை கூட வெளியிடலை. ஒட்டுமொத்தமாக மக்கள்கிட்டேருந்து வரியை பிடுங்கி ஆட்சி நடத்துவது, மக்களோட நிலத்தை பிடுங்கி கார்பரேட்டுக்கு தாரவா இருக்கிறது, சிப்காட் என்கிற பேர நிலங்களை எல்லாம் பிடுங்கிறதுக்கு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023, ஏரி குளம் குட்டையெல்லாம் பிடிக்கலாம் அந்த சட்டம் மூலமானு சொல்லி இப்படி விவசாயிகளை ஒடுக்குறாங்க, ஜனநாயக உரிமையை பறிக்கிறாங்க. கூட்டணிங்கிற பேரில் மக்களுக்காக போராடக்கூடிய கட்சிகளை எல்லாம் தன் வசப்படுத்தி வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க நினைச்சதை நிறைவேற்றி சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்களை எதிர்த்து போராட வேண்டிய நெருக்கடி ஏற்பட போகுது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னே பட்ஜெட். இந்த போராட்டங்கள் ஏதோ நாங்கள் பத்திரிகையாளர்களிடம் செய்தியாளர் பேசுவதோடு நிறுத்தப் போவதில்லை. அனைத்து கட்சிகளையும் தமிழ்நாடு அரசினுடைய விவசாய விரோத கொள்கைகள், கைவிடப்பட்ட திட்டங்கள், சட்டங்கள், இது குறித்து ஒத்த கருத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை மிக விரைவில் ஏற்படுத்த போகிறோம். விவசாயப்படி ஒருங்கிணைஞ்சு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக விவசாய விரோத கொள்கைகளை தமிழ்நாட்டில் அம்பலப்படுத்த போகிறோம். அதில் எந்த தயக்கமும் எங்களுக்கு இல்லை. ஏன்னா எங்களுக்கு எந்த அரசியலும் கிடையாது. ஆனால் எங்களுடைய வாக்குகளை வாங்கி எங்களுக்கு விரோதமாகவே சட்டம் போட்டு எங்களை ஒடுக்க நினைச்சா நாங்கள் அனுமதிக்க முடியாதுங்கிறது தான் எங்களுடைய கொள்கையாக இருக்குது. எவ்வளோ நாளைக்கு தான் நாங்கள் போராடிட்டே இருக்க முடியும்? உணவை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு உரிய விலை கிடைக்காம போராடுவதும், நிலம் எனக்கு சொந்தமில்லை என்று என் முகவரியை அழிப்பதற்கு சட்டம் போட்டு ஒரு முதலமைச்சர் செயல்படுகிறார் என்று சொன்னால் அதை எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த மோசமான நிலையில் தான் விவசாயிகளுடைய வாழ்க்கை மிகவும் பின்னோக்கி இருக்கிறது தமிழ்நாட்டில். சாராய கடமாக பெருகி போச்சு.
நாளை கூட அறந்தாங்கியில் சும்மா சாராய கடை எடுத்து போராட்டம் வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா சாராய கடையால் ரொம்ப அழிவு ஏற்பட்டுருச்சு. திருடு நடக்குது, கொள்ளை நடக்குது, கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, பெண்களுக்கு எதிரான வன்மையெல்லாம் நடந்தது. அதாவது சாராய கடையை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நாங்கள் அதை வழியும் பண்ணவே இல்லை. அது பெரிய கஷ்டம். விவசாயிகளுடைய பிள்ளைகளும் வீணாக போயிட்டு இருக்காங்க. அதை செய்ய வேண்டிய தமிழக அரசு செய்யாமல் இன்றைக்கு நிறையா வருவாய் சாராயத்தில் தான் கிடைக்குது அரசு. இந்த மத்திய மாநில அரசுகள் சரி.